எங்கிட்ட சாவித்திரி வந்து என்ன அண்ணனே இப்படி கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நல்லா ஆரோக்கியமா இருக்கியா, புள்ள ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லவும் எங்கிட்ட சேது கண்ணெல்லாம் கிளங்கிருது. சரி மலரே, நீ போய் ஏதாவது இனிப்பு பண்ணி கொண்டு வா, இன்னைக்கு நம்ம புள்ளைய பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுவோம் அப்படின்னு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு சேது வந்து வீட்டுக்கு வராரு. இங்க பார்த்தா தமிழ் வந்து கையில ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சேது வரத பார்த்துட்டு தமிழ் அப்படியே வச்சுட்டு அவங்க பாத்ரூம்க்கு போயிடுறாங்க குளிக்கிறதுக்கு. அந்த நேரம் பார்த்து சேது வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துறாரு. அதை பார்த்ததுமே சேது கண்ணெல்லாம் கலங்கிருது. இதுக்காக தானே நம்ம இவ்வளவு நாளா ஆசைப்பட்டோம், நம்ம அம்மாவே நமக்கு மகளா வந்து பிறக்க போறாங்கன்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டு இருக்காரு. வேகமா சேது அவரோட போன்ல அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இத வந்து தமிழ் பார்த்துட்டு புள்ள மேல இம்பிட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் தான் இவர் இப்படிலாம் பேசினாரோ தெரியல அப்படின்னு தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு உள்ள படைக்க போயிடுறாங்க. அப்புறம் சேது வந்து வெளியே அதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்கிட்ட ஈஸ்வரி வந்து அடியே, இவ வயிற்றுல வளர்ற குழந்தை முழுசா இந்த பூமிக்கு வந்து சேரக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணி இவளுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கணும்டி, இவ இந்த குழந்தைய பத்து திரும்பவும் வீட்டுக்குள்ள போயிருவா, சேதுவும் குழந்தைன்னா மனசு மாறிடுவான் போல தெரியுது. ஏன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவன் அப்படியே உருகிக்கிட்டு இருந்தான். அப்படிலாம் நம்ம நடக்க விட்டுறக்கூடாதுடி, அவ வயிற்றுல வளர்ற குழந்தை ஒண்ணுமில்லாம போகணும், இந்த பூமிக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த குழந்தை வயிற்றுலயே சாகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து கிச்சன்ல சமைச்சு வச்சுட்டு நைட்டு பாலை காய்ச்சி வச்சிருக்காங்க. இந்த ஈஸ்வரி வருது. ஈஸ்வரி வந்து தமிழ் குடிக்க இருந்த பால்ல அந்த கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரையே தூக்கி போட்டுருது. தமிழ் வந்து அந்த நேரம் பார்த்து பாலை எடுத்து வச்சதோட இங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பாக்குறாங்க. இதுக ரெண்டும் ஜன்னல் வழியா வந்து அந்த பால்ல மாத்திரையை கலந்துருதுங்க. அப்புறம் சேதுவும் வந்துட்டு வெளியே படுக்கிறாரு. தமிழ் வந்துட்டு அந்த பாலை எடுத்து குடிச்சிடுறாங்க. அதை குடிச்சிட்டு தமிழ் படுத்திருக்காங்க. குடிக்கிறத இந்த ஈஸ்வரி பாத்துருது. இவ பாலை குடிச்சிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ குழந்தை ஒண்ணுமில்லாம ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் கரெக்டா தமிழுக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. தமிழ் வந்துட்டு கதறி துடிக்கிறாங்க. ஐயோ யாராவது வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. சேது வந்துட்டு என்ன ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. வயிறு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தவும் சேதுவுக்கு எதுவுமே புரியல. சேது அப்படியே பயந்து அதிர்ச்சியாகி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. பொறு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே கை தாங்களா அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாரு. சேது இங்க யாருமே எந்திரிக்கல. சேது வந்துட்டு தமிழை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அங்க போனா டாக்டர் சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு யாரோ தவறான மாத்திரையை கொடுத்துருக்காங்க, நீங்க நல்ல வேலை கரெக்டான நேரத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. யார் இந்த வேலையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைச்சு பாக்குறாரு. கரெக்டா ஈஸ்வரியும் சித்ராவும் அந்த பக்கம் இருந்து போனதை சேது பார்த்திருக்காரு. ஒருவேளை நம்ம சின்னம்மா தான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு ஈஸ்வரி மேல சந்தேகம் வருது. டாக்டர் கிட்ட சேது கேக்குறாரு, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல, குழந்தை ஆரோக்கியமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு. இத பாத்துக்கிட்டு இருந்த தமிழ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம குழந்தைக்காக இவரு இவ்வளவு மெனக்கிட்ட கேக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க உடனடியா போய் இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. நீங்க ஒரு 2-3 நாளைக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரியில தமிழும் சேதுவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து நாளைக்கு தெரியும்டி என்ன நடந்துச்சுன்னு, குழந்தை இழந்துட்டு இவ இப்படி வந்து நிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு. சேதுவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இந்த ஈஸ்வரி பண்ண வேலையெல்லாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.